24ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய கல்வியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். இலங்கை சுதந்திரமடைந்த காலம் தொட்டு இன்று வரையிலே சுமார் 75 வருடங்களுக்கு மேலாக இந்த இலங்கை தீவிலே தமிழர்களுக்கான ஒரு இனப்பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. தந்தை செல்வாவினுடைய காலத்திலே 1949ஆம் ஆண்டு தந்தை செல்வா அவர்களால் இங்கே சமஷ்டி என்ற ஒரு அரசியல் கட்சியை இலங்கை தமிழரசு கட்சியாக ஆரம்பித்திருந்தார். அன்று தொட்டு அறவழி போராட்டங்களாக எங்களுடைய இனப்பிரச்சனை அறவழி போராட்டத்தினூடாக அங்கே தொடரப்பட்டு வந்தது. அந்த அறவழி போராட்டங்களினூடாக எந்த பிரயோசனமும் இல்லை என்ற ஒரு சந்தர்ப்பத்திலே தான் நாங்கள் சமஷ்டியை கூட இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற சூழ்நிலையிலே தான் 1977ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டையிலே அந்த மிக பெரும் தீர்மானமாக தனிநாட்டு தீர்மானம் அங்கே எல்லா கட்சிகளாலும் ஒரு தமிழீழம் என்கின்ற பிரகடனம் செய்யப்பட்டு மிக பெரும் ஒரு எழுச்சியை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து ஒரு மிக பெரும் அரசியல் வெற்றியை அந்த காலத்திலே நிகழ்த்தி இருந்தார்கள். அதன் பின்பு கூட அந்த பெரு வெற்றியின் ஊடாக கூட எங்களுக்கான ஒரு தீர்வை அடைய முடியாத கட்டத்திலே இளைஞர்கள் ஒன்றிணைந்து பெரும் ஆயுத போராட்டத்துக்கு தயாராகி மிக பெரும் ஆயுத போராட்ட இயக்கங்கள் இங்கே உருவாகின. அந்த வரிசையிலே தான் 30 வருடங்களுக்கு மேலாக மிகப்பெரிய யுத்தம் இங்கே நடந்தேறியது. அந்த யுத்தம் கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்களுக்கு மேல் 50,000 போராளிகளுக்கு மேல் இழந்தும் கூட இன்று நாங்கள் ஒரு தீர்வினை பெற முடியாத ஒரு இனமாக நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே ஆயுத போராட்ட காலத்திலும் சரி, அகிம்சை ரீதியாக போராடிய காலங்களிலும் சரி, இந்த அரசாங்கங்களோடு இந்த அரசியல் தலைவர்களோடு நாங்கள் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றோம். ஆனால் எந்த பேச்சுவார்த்தைகளிலுமே எந்த பயனுமே எங்களுக்கு அளிக்கவில்லை. நாங்கள் எந்த ஒரு தீர்வை முன்வைத்தால் கூட அவர்கள் அதை தருவதற்கு தயார் நிலையிலே இல்லை. ஆகவேதான் நாங்கள் தொடர்ந்து இந்த ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலையும் ஒவ்வொரு ஜனாதிபதிகளினாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்போது கூட இந்த யுத்தத்தை முடித்த அரசாங்கம் எங்களுடைய இன விடுதலை போராட்டத்தை, எங்களுடைய ஆயுத போராட்டத்தை எங்களை ஒரு பயங்கரவாதிகள் என்று உலகுக்கு எடுத்துக்காட்டி இந்த பயங்கரவாதிகளை அழித்ததன் பின்பு நாங்கள் இந்த மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கின்றோம் என்று சொல்லித்தான் சர்வதேச நாடுகளிடம் பல வாக்குறுதிகளை கொடுத்துத்தான் இந்த எங்களுடைய இந்த இன விடுதலை போராட்டத்தை அளித்தார்கள். ஆனால் இன்று அந்த போராட்டம் அளிக்கப்பட்டு இன்று 15 வருடங்கள் ஆகியும் எங்களுக்கான ஒரு நீதியான ஒரு தீர்வினை தர இந்த அரசாங்கம் தயார் நிலையிலே இல்லை. ஆகவே இன்று நாங்கள் ஒரு தீர்வும் இல்லாமல் நாங்கள் ஒரு வெறும் அனாதைகளாக தெருவிலே விடப்பட்டவர்கள் போன்றுதான் எங்களுடைய தமிழினம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே இன்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச நாடுகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரே செய்தி, இங்கே ஒரு மிக பெரும் பொருளாதார
ஒரு பிரச்சனை ஒன்றுதான் இலங்கை தீவிலே இருக்கின்றது, வேறு எதுவுமே இல்லை என்ற ஒரு கட்டத்திலே தான் இப்போது இந்த அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கான இனப்பிரச்சனை இன்று வரை 75 வருடங்களாக தீர்க்கப்படவில்லை என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையிலே தான் இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் கூட நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருப்பதற்கான காரணம், நாங்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து எங்களுக்கான தீர்வுகள் தருவதாக இந்த அரசாங்கம் இல்லை. ஆகவே எந்த ஜனாதிபதிகளும் எந்த வாக்குறுதியை தந்தாலும் அதை நிறைவேற்றுவதாக இல்லை. அதன் நம்பிக்கையின் காரணமாகவே இந்த பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம். இந்த பொது வேட்பாளரை பொறுத்தவரையிலே அவர் ஒரு இனத்தினுடைய அடையாளம், இனத்தினுடைய குறியீடு. அவர் ஜனாதிபதியாக இந்த நாட்டிலே வரப்போவதில்லை. ஆனால் தமிழ் மக்களுடைய அபிலாஷை என்ன? நாங்கள் இதை நோக்கி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மக்கள் எதிர்பார்ப்பது என்ன? நாங்கள் இந்த சொந்த மண்ணிலே எங்களுடைய கலாச்சார விழுமியங்களை பேணி நாங்கள் ஒரு இனம், தேசிய மொழி இருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் எங்களை இந்த மண்ணிலே நாங்கள் ஆளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதான் எங்களுடைய நோக்கம். அதன் அடிப்படையிலே அதை நோக்கி ஒரு தீர்வை நாங்கள் வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம். இன்று சிங்கள ஜனாதிபதிகளோடு சேர்ந்து பல அரசியல் கட்சிகள், ஏன் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளும் கூட பலர் வந்து இதை எதிர்க்கத்தான் போகின்றார்கள். ஆனால் நாங்கள் நீதிக்காக நாங்கள் இன்று பொது வேட்பாளரை இறக்கி இருக்கின்றோம். எங்களுடைய இனத்துக்காக இந்த பொது வேட்பாளரை இறக்கி இருக்கின்றோம். எங்களுடைய இழந்து போன உரிமைகளை மீட்பதற்காக நாங்கள் இந்த பொது வேட்பாளரை இறக்கி இருக்கின்றோம். ஆகவே மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் இந்த உலகத்துக்கும் இந்த சர்வதேச சமூகத்துக்கும் இந்த ஸ்ரீலங்கா பேரினவாத அரசாங்கத்துக்கும் நாங்கள் சொல்கின்ற ஒரு மிக பெரும் செய்தியாக நாங்கள் இந்த பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரித்து இந்த சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தமிழனுடைய கடமை என்று கேட்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.